பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் கூட காட் நம்மளுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வீண் சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ ஒரு சிந்தனை வீண் சிந்தனை அப்படின்னு சொல்லுவோன்னா, சாத்தான் சில காரியங்களை நம்மளுக்கு காட்டி இந்த மாதிரி நீ பண்ணு, இந்த மாதிரி நீ நடந்துக்கோ, இந்த மாதிரி செய்யின்னு சொல்லிட்டு தீய ஆலோசனைகளை எல்லாம் கொடுக்கும்போது அதை நம்ம மனசுக்குள்ளே எடுத்து அதை அசை போட்டு இதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது? அது கர்த்தருக்கு சித்தமானது தானா? அது நலமான காரியம் தானா? அப்படிலாம் யோசிக்காம சாத்தான் கொடுக்குற அந்த சிற்றின்ப காரியங்களை போய் பெருசு பண்ணி அதவே யோசித்து அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கிறது வீணான சிந்தனைகள் ஃப்ரெண்ட்ஸ். அது கர்த்தருக்கே பிடிக்காத ஒரு காரியம். சங்கீதம் 119:113, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வீண் சிந்தனையெல்லாம் நமக்கு இடமே கொடுக்காம கர்த்தருடைய வேதத்துக்கும் அவருடைய சித்தத்துக்கும் முக்கிய